வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு பிடித்த உணவு எது? உங்கள் உணவு பட்டியலில் லட்டு, பிரியாணி, இட்லி சாம்பார், புளியோதரை, பாலாடை கட்டி, மிட்டாய், ஈரட்டி, பனிக்கூழ்மம், இனிப்பு அப்பம், பொதியப்பம், பருப்பு, கத்திரிக்காய் கறி, இன்னும் பல இருக்கலாம். இந்த உணவுகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன? இந்த உணவுகள் வெவ்வேறு பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் என்னென்ன பொருட்கள் உள்ளன என்று உங்களால் சொல்ல முடியுமா? பொதுவாக பல வகையான உணவுகளை சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் உணவை தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன என்பது நமக்கு தெரியாது. ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் உணவை எடுத்துக்கொள்கிறோம். உணவு உண்பது மட்டுமின்றி உணவு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அவற்றின் ஆதாரங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதும் முக்கியம். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உணவின் கூறுகள் என்ற பாடப்பகுதியில் உணவு வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் என்ற தலைப்பை காணப்போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உணவு தயாரிக்க தேவையான பொருட்கள். உணவு ஆதாரங்கள். விலங்குகளின் வகைகள் உண்ணும் உணவுகளின் அடிப்படையில் அவற்றின் முக்கிய வார்த்தைகள். உணவுகள், தேவையான பொருட்கள், ஊட்டச்சத்துகள், உணவு ஆதாரங்கள், சுவையூட்டிகள், தாவர வகைகள், ஊனுண்ணிகள் அல்லது மாமிச உண்ணி, சர்வ உண்ணிகள். தாவரங்களில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் எடுத்துக்காட்டுகளை விவரமாக பார்ப்போம். நாம் தினமும் பல்வேறு வகையான உணவுகளை உட்கொள்கிறோம். ஆனால் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் பெரும் பகுதிகளின் உணவு பட்டியலில் அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் போன்ற சில உணவு வகைகள் பொதுவாக இருக்கும். பெரும்பாலும் தென் இந்தியாவில் அரிசி உணவாக உட்கொள்ளப்படுகிறது மற்றும் வட இந்தியாவில் பெரும்பாலும் ரொட்டியை சாப்பிடுகின்றனர். தினமும் காலை முதல் இரவு வரை பல வகையான உணவுகளை உண்கிறோம். பண்டிகைகள், திருமணம் போன்ற முக்கிய விசேஷ நாட்களில் நாம் பல்வகையான உணவு பண்டங்களை உண்கிறோம். நீங்கள் தினமும் உண்ணும் உணவுகளின் பட்டியலை தயாரித்து உங்கள் நண்பர்களின் உணவு பட்டியலுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உணவுப் பொருட்கள். அரிசி சமைக்க நமக்கு அரிசி மற்றும் தண்ணீர் மட்டுமே தேவை. பொதுவாக பிரியாணி போன்ற சிறப்பு உணவுகளை ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பிட திட்டமிடுவோம். பிரியாணி போன்ற உணவுகளை தயாரிக்க பல பொருட்கள் தேவை. அந்த உணவு பட்டியலில் அரிசி, உப்பு, சீரகம், தக்காளி, உருளைக்கிழங்கு,
வெங்காயம் போன்றவை அடங்கும். பிரியாணி செய்ய ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை, பிரியாணி இலைகள், மிளகு போன்ற பல்வேறு வகையான பொருட்களை பயன்படுத்துகிறோம். அவை சுவையூட்டிகள், அதாவது நறுமணப் பொருள் என்று அழைக்கப்படுகின்றன. பாயாசம் தயாரிக்க முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை போன்ற உலர் பழங்களை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சுவையூட்டிகள், அதாவது மசாலா மற்றும் உலர் பழங்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வளரும். அவை பெரிய அளவில் கிடைக்காது மற்றும் இவை விலை உயர்ந்தவை. பல்வேறு வகையான உணவுகளை தயாரிக்க நமக்கு பல பொருட்கள் தேவை. உணவை தயாரிக்க தேவைப்படும் இந்த பொருட்களை மூலப்பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஈரட்டி அல்லது குளிர்பானம் போன்ற தொகுக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் மீது அவற்றில் சேர்க்கப்படும் பொருட்களின் விவரம் எழுதப்பட்டு இருக்கும். பெரும்பாலான உணவுகளில் இந்த பொருட்கள் ஊட்டச்சத்துக்கள் எனப்படும் நம் உடலுக்கு தேவையான சில கூறுகள் உள்ளன. இந்த பொருட்களை எங்கிருந்து பெறுகிறோம் தெரியுமா? தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் நாம் தாவரங்களிலிருந்து பெறுகிறோம். முட்டை, இறைச்சி, பால் போன்ற உணவுகள் விலங்குகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். பசுக்கள், ஆடுகள் மற்றும் எருமைகள் நமக்கு பால் கொடுக்கும் சில பொதுவான விலங்குகள். வெண்ணெய், பாலேடு, பாலாடை கட்டி மற்றும் தயிர் போன்ற பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன. உணவாக பயன்படுத்தப்படும் தாவர பாகங்கள். தாவரங்கள் நமது உணவின் ஒரு ஆதாரமாகும். நாம் பல இலை காய்கறிகளை சாப்பிடுகிறோம். உதாரணமாக பாலக்கீரை, முளக்கீரை, வெந்தயக்கீரை, புளிச்சக்கீரை, கொத்தமல்லி, புதினா இலைகள் போன்றவை உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. குமளி, தோடம்பழம், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், செம்புற்றுப் பழம் போன்ற சில தாவரங்களின் பழங்கள் நாம் சாப்பிடுகிறோம். சில நேரங்களில் தாவர வேர்கள், தண்டுகள் மற்றும் பூக்கள் கூட நம் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. கேரட் அல்லது செம்மங்கி, பீட்ரூட் அல்லது செங்கிழங்கு, முள்ளங்கி, கோசுக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு போன்றவை உணவாக பயன்படுத்தப்படும் தாவர வேர்கள். உணவாக பயன்படுத்தப்படும் தண்டுகளில் உருளைக்கிழங்கு, நூல்கோல், தாமரை தண்டுகள், வாழைத்தண்டுகள் போன்றவை அடங்கும். காய்கறிகளாக பயன்படுத்தப்படும் பூக்களில் பூக்கோசு, பச்சை பூக்கோசு போன்றவை அடங்கும். சில தாவரங்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உண்ணக்கூடிய பாகங்கள் உள்ளன. கடுகு செடிகளின் விதைகள் நமக்கு எண்ணெய் கொடுக்கும் மற்றும் இலைகள் காய்கறிகளாக பயன்படுத்தப்படுகின்றன.
அதேபோல் வாழையில் பூக்கள், தண்டுகள் மற்றும் பழங்கள் உண்ணக்கூடியவை. நாம் உட்கொள்ளும் தானியங்கள், பருப்பு வகைகள் உட்பட அனைத்து தானியங்களும் தாவரங்களின் விதைகள். உதாரணமாக அரிசி, கோதுமை, சோளம், துவரம்பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து, கடலைப்பருப்பு, சோயா அவரை போன்றவை. நிலக்கடலை, கடுகு, சூரியகாந்தி, எள் போன்ற விதைகளிலிருந்து சமையல் எண்ணெயை பெறுகிறோம். தேனீக்கூட்டில் இருந்து தேனை பெறுகிறோம். தேனீக்கள் பூக்களிலிருந்து இனிப்பு சாறுகள் சேகரித்து அதை தேனாக மாற்றி தங்கள் கூட்டில் சேமித்து வைக்கின்றன. பூக்கள் மற்றும் அவற்றின் தேன் வருடத்தின் ஒரு சில மாதங்களில் மட்டுமே கிடைக்கும். எனவே தேனீக்கள் இந்த தேனை ஆண்டு முழுவதும் தங்கள் பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கின்றன. அத்தகைய தேன் கூட்டை கண்டுபிடித்து தேனீக்கள் சேமித்து வைக்கும் உணவை நாம் தேனாக சேகரிக்கிறோம். விலங்குகள் என்ன சாப்பிடுகின்றன? பசு, எருமை, ஆடு, செம்மறியாடு போன்ற விலங்குகள் கால்நடைகள். இந்த விலங்குகள் புல், தானியங்கள் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சாப்பிடுகின்றன. நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகள் இறைச்சி மற்றும் பால் சாப்பிடுகின்றன. பறவைகள் தானியங்கள் மற்றும் பூச்சிகளை உண்ணுகின்றன. அணில்கள் பழங்கள் மற்றும் கொட்டைகளை சாப்பிடுகின்றன. பல்லிகள் மற்றும் தவளைகள் பூச்சிகளை உண்ணுகின்றன. பூச்சிகள் தாவர இலைகள் அல்லது மற்ற சிறிய பூச்சிகளை சாப்பிடுகின்றன. எனவே அவை உண்ணும் உணவு வகைகளின் அடிப்படையில் விலங்குகள் வெவ்வேறு வகைகளாகும். தாவரங்களை மட்டுமே உண்ணும் விலங்குகள் தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு கால்நடை. மற்ற விலங்குகளை உண்ணும் விலங்குகள் மாமிச உண்ணிகள் அல்லது ஊனுண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு புலி, சிங்கம், பூனை, ஓநாய் போன்றவை. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டையும் உண்ணும் விலங்குகள் சர்வ ஊனுண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நாய்கள், கரடிகள், எலிகள், அணில்கள், மனிதர்கள் போன்றவை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து உணவை பெறுகிறோம். உணவுகளை சமைக்க பல்வேறு வகையான பொருட்கள் தேவை. தண்டுகள், வேர்கள், இலைகள், பழங்கள் மற்றும் பூக்கள் போன்றவை தாவரங்களின் பல்வேறு பகுதிகளை உணவாக பயன்படுத்துகிறோம். தாவரங்களை மட்டுமே உண்ணும் விலங்குகள் தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. விலங்குகளை மட்டுமே உண்ணும் விலங்குகள் மாமிச உண்ணிகள் அல்லது ஊனுண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. தாவரங்கள் மற்றும் பிற விலங்குகள் இரண்டையும் உண்ணும் விலங்குகள் சர்வ உண்ணிகள் என்று அழைக்கப்படுகின்றன.